அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் என்னன்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், இது ரெண்டு தான் செஞ்சிருந்தோம். நேற்று நான்வெஜ் ஃபுல்லா சாப்பிட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது ரெண்டு தான் பண்ணியிருந்தேன். உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போறேன். அதிலும் குறிப்பா சிறுவாபுரி முருகனை பத்தி நீங்க கேட்ட சில கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் இருக்கும். நீங்க கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் இதுக்கு பதில் கிடைக்க போகுது. சோ நிச்சயமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் இந்த டைரியில நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுக்குதான் நான் இன்னைக்கு விடையளிக்க போறேன். மேக்சிமம் ஒரு 10 கேள்விக்கு நான் விடையளிக்க போறேன். சோ இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அதுக்கு அடுத்து நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பீரியட்ஸ் டைம்ல வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நிச்சயமா படிக்கலாம். பீரியட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற நேரம் தான். அந்த நேரத்துல நம்ம ஒரு தியான நிலையிலையோ ஒரு அமைதியான நிலையிலோ எதையாவது நம்ம முருகப்பெருமானையோ விநாயகர் பெருமானையோ நமக்கு இஷ்ட தெய்வமான எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம நினைச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களோட மந்திரத்தை சொல்றதும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். ஒரு உடல் சோர்வா இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு தோணும். ஆனா உடல் ஒத்துழைக்காது. சோ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு வலியா இருந்தா கூட இந்த வலியை போக்கு முழுவா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கூட அந்த வேல்மாறலை படிக்கலாம். நம்ம தனியா உட்காந்து ரூம்ல எங்க வேணா படிக்கலாம். ஆனா பூஜை அறைக்கு மட்டும் போறதை தவிர்த்துருங்க. விளக்கு ஏற்ற வேண்டாம். சோ இதுதான் முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்வி, காலையில இவ்வளவு சீக்கிரம் ஏன் எந்திரிக்கிற, இவ்வளவு உடம்ப கெடுத்துக்கணுமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க, ரொம்ப சாமி கும்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அது சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்லும் போது. சோ பாத்தீங்கன்னா அவங்க இது நேரடியா என்கிட்ட சொன்னவங்க, கமெண்ட்ஸ்ல கேட்கல. அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன், இப்ப நான் நல்லா இருக்கேன், கை கால் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு வயசு எனக்கு. அந்த நேரத்துல நான் நல்லா சாமி கும்பிட்டுக்கிறேன். உங்களை மாதிரி எனக்கும் வயசாகும் போது என்னால விளக்கு கூட ஏற்ற முடியுமான்னு தெரியாது. அப்ப நான் பண்ண பூஜைகள் எல்லாத்தையும் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு ஓய்வு எடுத்துக்கும் போது நம்ம இவ்வளவு பூஜை பண்ணிருக்கவேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டு நான் என்னுடைய கடைசி காலத்தை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு பதில் சொன்னேன் நேரடியாவே. சோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்களும் சாமி கும்பிடுறவங்க தான். ஆனா இப்ப அவங்களால அவ்வளவு கும்பிட முடியல. சோ ஒரு காலத்துல நல்லா கும்பிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம செய்யற விஷயத்த பார்த்துட்டு இதை செய்யாத, நானும் ஒரு காலத்துல இப்படிலாம் செஞ்சேன் ஆனா இப்ப நான் முடியல அப்படின்னா, அப்ப அவங்க செஞ்சனாலதான் இந்த வயசான காலத்துல யாரையும் எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க காலில் நிக்கிறாங்க, சொத்து சுகம் சேர்க்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி இருக்கும்னு தான் நம்மளும் ஆசைப்படுவோம். சோ இந்த மாதிரி பண்ணு, நல்லதுதான் நடக்கும், உன் வீட்டுல நீ பண்ற ஏற்றுற விளக்கு என்னைக்கும் வீணாகாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொன்னா அது நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் ரொம்ப சாமி கும்பிடாத, கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, பணம் பெருசா தாங்க போறது இல்லை, பணம் வச்சிருந்தா எனக்கு பெருசா நிம்மதி இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பணம் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம கிட்ட அந்த பணம் இருக்காது. தேடி நம்ம ஓடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி யாராவது சொன்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஓ பணம் இருந்தா நிம்மதி இருக்காது போல இருக்கு, பணம் பெருசா சந்தோஷம் தராது போல இருக்கு, நம்ம ஓட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டிடுவோம். சோ அந்த மாதிரிலாம் நீங்க இல்லாம அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம நிறைய கோவில்களுக்கு போவாங்க, நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க, நிறைய ஸ்பெஷல் பூஜைகள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம நல்லா இருந்துருவோங்கிற கூட எண்ணம் கூட இருக்கலாம். அதனால யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய பூஜைகளையும் நம்ம ஏத்துற விளக்கையும் நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, நைட்டி போட்டு விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய உடம்பு உடல்நிலை பொறுத்து நீங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல நானும் நைட்டி போட்டு, அதாவது கல்யாணம் புடிச்சலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது, பூஜை எப்படி பண்ணணும், விளக்கு எப்படி ஏற்றணும் அதெல்லாம் தெரியாது. அந்த நேரத்துல எனக்கு நைட்டி நான் போட்டுதான் நைட்டி தான் நம்மளுடைய நேஷனல் உடை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு எப்பவும் அதையே போட்டுக்கிட்டு இருப்போம். சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கல. ஆனா நான் விளக்கு ஏற்றும் போது சாரி கட்டிட்டு பூ வச்சுட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கை நிறைய வளையெல்லாம் போட்டு ஏற்றும் போது என்ன நானே மகாலட்சுமியா உணர்ந்தேன். சோ நம்மளும் இந்த ஒரு மகாலட்சுமி மாதிரிதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சுடிதார் போட்டுக்கலாம். சுடிதார் போடும்போது எனக்கு அந்த நைட்டி போடுறதுக்கான நெகட்டிவிட்டி சுடிதார் போடும்போது கிடைக்கல. சோ இது என்னுடைய கருத்து. நைட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துக்கான உடை கிடையாது அப்படிங்கறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது 4வது கேள்வி. நீங்க ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நீங்க வேண்டிட்டு குடிக்கிறீங்களே, இது என்ன அர்த்தம், இது எப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் கண்ணாடி டம்ளர்ல தான் தண்ணி வச்சுப்பேன். ஏன்னா கண்ணாடிங்கிறது பிரதிபலிக்கக்கூடியது, நம்மளுடைய எண்ணங்களை அதுல நம்ம சேர்க்க முடியும். தண்ணி அப்படிங்கிறது இடத்துக்கு இடம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மையை மாத்திக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தண்ணி அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் அது தேங்கி நிற்காது. அதனுடைய விஷயத்துல அது கரெக்டா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு தண்ணீரை நம்ம காலையில எழுந்து பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஐம்பூதங்களில் ஒன்றான பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தண்ணீர்த்த நம்ம நான் இன்னைக்கு முதல்ல என் உடம்புக்குள்ள நீதான் போற, எந்த நோய் நொடியும் இல்லாம இன்றைய நாள் நல்லபடியா சோர்வா இல்லாம ஒன்ன மாதிரி நானும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த தடை வந்தாலும் எந்த அணை போட்டாலும் என்னுடைய ஓட்டம் நிக்க கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டுதான் இந்த தண்ணீரை நான் குடிக்கிறேன். உடம்ப மட்டும் இல்ல, உள்ள இருக்க அந்த ஆத்மாவையும் பரிசுத்தமாக்குறதுக்கு இந்த தண்ணீர் பயன்படும். ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள்ல தண்ணீர் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கலசத்துக்கு கூட நம்ம நீர் தான் ஊற்றுறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நீரை காலையில எந்திரிச்சதுக்கு முதல் வேலையில இதை நம்ம வேண்டிக்கிட்டு பருகும் போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், அவ்வளவுதான். மற்றபடி இதுல வேற எந்த சீக்கிரட்டும் கிடையாது. தண்ணீர் அதனுடைய நம்ம என்ன எண்ணங்களை செலுத்துறோமோ அதுபடியே அந்த எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக. நானும் 2 வருஷமா வெற்றிலை தீபம் ஏத்துறேன். ஆனா என்னால எந்த ஒரு வீடு நிலம் வாங்க முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு முருக பக்தர் அப்படிங்கறதுனால சொல்றேன். முருகன் நம்மளுக்கு எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். வெற்றிலை தீபம் ஏத்துறோம், நம்ம 2 வருஷமா விளக்கு போடுறோம் அப்படிங்கறதுனால மட்டும் நமக்கு வீடு அமைஞ்சிடாது. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொந்த வீட்டுல இருந்தாலும் நிம்மதியோட இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சொந்த வீடு கட்டிருப்பாங்க, ஆனா அதுல கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், கொஞ்ச நாள் இல்லாம போயிருப்பாங்க. நிறைய பேர் சொந்த வீடு ஆசாசியா கட்டியிருப்பாங்க, ஆனா அங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சண்டை சச்சரவாவே இருக்கும், சொத்து பிரச்சனையாவே இருக்கும். ஆனா இதே வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அந்த எந்த ஒரு சிக்கலும் இல்லாம கடன் இல்லாம அந்தந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஓனர், அந்த ஹவுஸ் ஓனர் கூட பாத்தீங்கன்னா நல்ல முறையில பழகுவாங்க. இது கூட பாத்தீங்கன்னா முருகன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2 வாடகை வீட்டுல குடியிருந்திருக்கோம் கல்யாணம் ஆன புதுசுல. அதுல முதல் வாடகை வீட்டுல 5 வருஷம் இருந்தோம், அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் இருந்தோம் 2வது வாடகை வீட்டுல. அந்த 2வது வருஷம் இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பேசினாரு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. முதல் வீடு எப்படி அமைப்பு இருந்ததோ, பால்கனியோட கிச்சன், ஹாலு, 2 பெட்ரூம், கொல்லப்புறம் மாடியில எப்படி இருந்ததோ அதே அமைப்போட இருந்தது. எனக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படிதான் எனக்கு கொரோனா டைம்ல முருகன் காமிச்சு விட்ட ஒரு வீடு. சோ அந்த மாதிரி நமக்கு இருக்கிற இடம் நிலம் அந்த மனை பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருந்தாலே நமக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க எவ்வளவு சந்தோஷமா நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்றீங்களோ, 2 வருஷங்கிறது ஒரு 4 வருஷத்துல நீங்க ஏற்றுற விளக்கு ஏற்றுற பலன் கூட கிடைக்கலாம். அதாவது ஒருத்தன் புதையலுக்காக மண்ணை நோண்டிக்கிட்டே இருப்பான், நிலத்தை தோண்டிக்கிட்டே இருப்பான். கிடைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது போல இருக்கு, ரொம்ப நாளா தோண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போயிடுவான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தோண்டி பார்ப்போம்னு சொல்லி தோண்டுவான், புதையல் கிடைச்சிடும். நமக்கு புதையல் திடீர்னு கிடைக்கும். அது பொறுமையை நமக்கு சோதிப்பாரு முருகன். அதனால கண்டிப்பா நீங்க 2 வருஷம் இல்ல 4 வருஷம் கூட நீங்க ஏத்துங்க, இல்ல ஏத்தாம கூட இருங்க. முருகனை சும்மா கூட நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுப்பாரு. முருகனை நம்பினோம் கைவிடப்படார். 6வது கேள்வி. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போனாதான் வீடு அமையும் சொல்றாங்களே, அப்ப என்னால போக முடியல, அப்ப எனக்கு வீடு அமையாதான்னு கேட்டீங்க. நான் சிறுவாபுரி பதிகம் படித்து வீடு கட்டும் யோகம் உண்டாகும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலதான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க முருகனுடைய அருளோட. அவ பாத்தீங்கன்னா நான் அதுல சொல்லியிருப்பேன், நான் இது வரைக்கும் சிறுவாபுரி முருகன் கோவில் போனதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது வீடு மாறும்போது அந்த வீட்டு ஓனர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்க இங்கேயும் இருக்குன்னு நினைக்க கூடாது, சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணிடணும்னு சொன்னாரு. எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல. அப்பதான் சொன்னாரு, சொந்த வீடு கட்டிட்டு நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும், வாடகை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு வீட்டுக்கு முத நாளே பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா ஒரு வார்த்தையை கேட்டேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிறுவாபுரி பதிகம், சிறுவாபுரி முருகன் என் காதுல விழுந்தது. அத படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்துதான் கொரோனா டைம்ல லேண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டி இப்ப நான் சொந்த வீட்டுல இருக்கோம்.
சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிறுவாபுரி முருகன். சிறுவாபுரி முருகன் நான் காதுல கேட்டேன், மனசார படிச்சேன். எங்க வீட்டுல இருக்கிற முருகனை வந்து வணங்கி சிறுவாபுரி முருகனையும் இருக்கமான்னு நினைச்சு நான் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவுதானே தவிர இன்ன வரைக்கும் அந்த காணிக்கையை கூட என்னால செலுத்த முடியல. நான் வீடு கட்டி 4 வருஷம் ஆச்சு, இங்கதான் இருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் நான் போக முடியல அந்த கோவிலுக்கு. முருகனும் வந்து என்ன எந்த விதமான ஒரு தண்டனையும் எனக்கு கொடுக்கல. சோ அதனால முருகன் வந்து பாத்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதுதான் செய்வாரு. அதனால நீங்க சிறுவாபுரி போக முடியாட்டியும் இங்க இருந்துகிட்டே வேண்டுனாலும் நிச்சயமா நடக்கும். இதுக்கு நானே சாட்சி. 7வது கேள்வி, சஷ்டியில அசைவம் சாப்பிடலாமா? நேற்று சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. சோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பிடாம தான் இருப்பேன். சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணத்தினால வீட்டுல இருக்கவங்க ஆசைப்பட்டு கேட்கும் போது சஷ்டி விரதம், சஷ்டி வழிபாடுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வழிபாடு. அது வந்து நான் எல்லாருக்காகவும் செஞ்சாலுமே அதாவது பொங்கல்லாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இந்த சஷ்டியை வந்து எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. அதே மாதிரி ஐப்பசியில வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய மகா கந்த சஷ்டி கவசம், மகா சூரசம்ஹாரம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, மகா சஷ்டி விரதம், அது வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் வந்து பெருக்கலத்தோட சேர்த்து நாங்க 2 பேருமே இருப்போம். ஆனா வந்து மாசம் மாசம் வர தேய்பிரை சஷ்டியில நானும் இப்பதான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து நம்ம மாறின மாதிரி எல்லாரும் மாறுவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாதான் ஹேண்டில் பண்ணணும். சரி, 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி வந்து வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயிலுக்கு எல்லாம் என்னை கூட்டிட்டு போனாங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதையே கேட்க முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சங்கடஹர சதுர்த்தி, பஞ்சமி நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லும் போது நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அதனாலதான் நான் காலையில ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். முருகன்கிட்ட வந்து நான் வந்து கோரிக்கை வச்சுட்டு நான் வந்து அசைவம் செஞ்சேன். அசைவம் செஞ்ச என்னமோ தெரியல, எனக்கு முருகன் வந்து நான் பூஜை பண்ணும் போது கூட காட்சி தரல. ஆனா அசைவம் சாப்பிட்டு நைட்டு படுக்கும் போது எனக்கு வந்து ஒரு ராஜ அலங்காரத்துல காட்சி வந்து கொடுத்தாரு. முருகனுடைய கருணை வந்து பாத்தீங்கன்னா அதான், நம்ம சைவம் சாப்பிடறோமா அசைவம் சாப்பிடறோமான்னு முருகன் மேல நம்ம எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கறத, முருகன் நம்ம மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காருங்கிறத கண்டிப்பா வந்து யார் மூலமாவது எது மூலமாவது காட்டுவாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல உங்க வீட்டுல கேட்கறாங்க, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, அப்படி வந்து வருது ஏதாவது வருதுன்னா தவிர்க்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா வந்து வாக்குவாதத்துல முடிஞ்சிருங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க ஆர்கியூ பண்ணாம செஞ்சிருங்க. ஏன்னா முருகன் நம்மள சந்தோஷமா இருக்கிறதா படைச்சிருக்காரு, வாழ வைக்கிறாரு. அவரு பேரை சொல்லி நம்ம சண்டை போடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னா என்னுடைய கருத்து. என்னுடைய கணவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிறுவாபுரி உண்டியல்ல காணிக்கை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து எப்படி நான் வந்து போட முடியும், அது அங்கதான் போய் போடணுமா இல்ல வேற எங்கேயாவது போடணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுவாபுரி முருகன் வந்து பாத்தீங்கன்னா நான் போகாமலே எனக்கு வந்து அவரோட பதிகத்தை படிச்சுதான் எனக்கு வீடே அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த உண்டியலை நானும் சேமிச்சுட்டு தான் வரேன். கடந்த 2 வருஷத்துக்கு மேல இப்ப ஒரு 6 வருஷம் ஆக போய் வச்சுக்கோங்களேன், சேர்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனா வந்து முருகன் என்னை கூப்பிடவே இல்லை. சிறுவாபுரி போகணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வார்த்தையை நான் சொல்லிடுவேன். அவர் எப்ப கூப்பிடுவாருன்னு அவருக்கு தெரியும். அப்ப நம்ம போய் போட்டுக்கலாம். உங்க கணவரே கூட மனசு மாறி உங்களை கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்ல யார் மூலமாவது உங்களை அந்த முருகன் கூப்பிடுவாரு. நீங்க எந்த அளவுக்கு முருகனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களை சீக்கிரமா கூப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அதனால வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமதான் நானும் வந்து இருந்தேன். ஆனா இப்ப கடவுளை தவிர வேற எதுவுமே உலகத்துல இல்லைங்கிற அளவுக்கு நான் வந்து மனசு மாறி இருக்கேன். என்னையே மாற்றும் போது கண்டிப்பா உங்க கணவர் மனசையும் மாற்றுவாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது 9வது கேள்வி, பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை எப்ப பீரியட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து ஏத்தலாமா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன் பீரியட்ஸ் நான் விளக்கு வந்து ஏத்த மாட்டேன். அதனால சில தோஷங்கள் எதுவும் ஏற்பட்டுருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால வந்து நான் ஏத்துறது இல்லை. முன்னோர்கள் சொன்ன வழியில தான் ஃபாலோ பண்றேன். அதே சகோதரி தான் கேட்டிருந்தாங்க, அப்ப பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா நான் இப்ப 21 நாள் வந்து பங்காளி சீட்டு அப்படிங்கறனால நான் வந்து பூஜை பண்ணாம பூஜை ரூமை திறக்காம இருந்தேன் இல்லையா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நான் வந்து என்னோட வேண்டுதல நோட்ல வந்து எழுதி நான் வந்து என்னோட பிரார்த்தனையை வச்சேன். அந்த மாதிரி நம்ம செய்யறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா பீரியட்ஸ் டைம்ல நம்ம விளக்கேற்றுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஒரு சகோதரி, நீங்க சொல்ற விஷயங்கள் பூஜைகள் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே யதார்த்தமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கிரகோரை பூஜை எல்லாம் வந்து நல்லபடியா வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொல்றதை கேட்டு நான் வந்து நிப்பாட்டிட்டேன். அது மாதிரி வந்து நீங்க நிப்பாட்டிடாதீங்க. யார் சொன்னாலும் அது உங்க பூஜையை மட்டும் நிறுத்திடாதீங்க. நல்லபடியா தொடர்ந்து செய்யுங்க. உங்க பூஜை வந்து உங்களுடைய உண்மையாதான் இருக்கு, 100% வந்து உண்மையா இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இந்த மாதிரி வந்து நமக்கு கடவுள் யார் மூலமாவது நம்ம செய்யற விஷயங்கள் சரி அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரே சாட்சி நம்முடைய கமெண்ட் செக்ஷன் தான். அதுல போய் நீங்க பாருங்க, எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் பதிகம் வந்து பாத்தீங்கன்னா முருகன்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல போய் நீங்க பாருங்க. நிறைய பேர் வந்து அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, இந்த பதிகம் படிச்சு நானும் வந்து வீடு வாங்கியிருக்கேன்,
சிறுவாபுரம் முருகனோட பதிகம் வந்து படிச்சு நானும் வந்து நிலம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்த வீடியோ நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி வருது. அதோட மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியோட செவ்வாய்க்கிழமை வருது. சோ அஷ்டமியில நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து கடனை தீர்க்கறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம், மைத்திரை முகூர்த்தம் ஜூலை மாசம் எப்ப வருது அப்படிங்கறத நாளைக்கு வீடியோ நான் சொல்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.